வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியா தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆர்டிஎம்க்கு அகேன்ஸ்டாக இப்போ நிறைய கன்சர்ன்ஸை வந்துட்டு பிசிசிஐ மேலே நிறைய ஃப்ரான்ச்சைசஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன கன்சர்ன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐபிஎல் 2025 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய ட்விஸ்டோட நிறைய ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மாறி வந்தது. ஸோ நமக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. அதில் எஸ்பெஷலி வந்து ஃப்ரான்ச்சைசஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே வந்து ஷாக்கிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம் தான். ஃப்ரான்ச்சைசஸ் அப்படிங்கிறத வந்து தாண்டி ரூல்ஸில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. ஆர்டிஎம் மட்டும் இல்லாமல் ரிட்டன்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ட்ரேட் விண்டோ இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் வரலனாலுமே ஸோ ஆர்டிஎம்ல அன்கேப்டு பிளேயர் வரணும், ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட பிளான்னு நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஐபிஎல் 2025க்காக பிசிசிஐ மாற்றிருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் இத்தனை வருஷம் இல்லாமல் பிசிசிஐ இப்போ கொண்டதுக்கான ரீசன் என்னன்னா, ஸோ இப்போ தான் வந்துட்டு 10 டீமும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டோட்டலாக ஐபிஎல் ஆப்ஷன் அப்படிங்கிற ரூல்ஸுக்கு முன்னாடி மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் ஒவ்வொரு டீமும் தன்னோட கன்சர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொன்னது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் பிசிசிஐ இப்போ நிறைய விஷயங்களை மாற்றினாங்க. ஸோ மாற்றி ரூல்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சோன்னா, ஸோ இது வந்து எல்லா டீம்ஸ் கிட்டையும் வந்து பார்ஷியலாக வந்துட்டு முழு சம்மதம் வாங்கிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் இப்போ அப்படி நடக்கல. ஏன்னா இப்போ நிறைய ஃப்ரான்ச்சைசஸ் வந்துட்டு கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்சர்ன் அவங்க எடுத்துல கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிஎம் ரூல் சேஞ்சஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஆர்டிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ரைட் டு மேட்ச் ஒரு பிளேயர் வந்துட்டு வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு நம்ம பிளேயர் போறாருன்னா ஈஸியாக வந்து ரைட் டு மேட்ச் கார்டு யூஸ் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வாங்கிக்குவோம். இதுதான் ஆர்டிஎம் இது வரைக்கும் இருந்தது. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த பிளேயரை வந்து ஆர்டிஎம் பண்ணால் கூட ஸோ லாஸ்ட் பிட் அப்படிங்கிறது முந்தின ஃப்ரான்ச்சைஸ்க்கு கொடுத்து அவங்க சொல்கிற விலையில தான் நம்ம வந்துட்டு அந்த பிளேயரை வாங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு ரூலாக இருக்குது. அதாவது இப்போ எக்ஸாம்பிள், ஸோ இப்போ விராட் கோலியோ இல்லை ரோஹித் சர்மாவோ ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கு வராங்கன்னா அவங்களை ஆர்டிஎம் பண்ணுறாங்க அவங்களோட ஃப்ரான்ச்சைசஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா ரோஹித் அண்ட் விராட்னு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க பிரைமரி பிளேயர்ஸ், அந்த டீம் கண்டிப்பாக அவருக்கு ஆர்டிஎம் பண்ணுவாங்க. இப்போ விராட் கோலி வராரு அப்படின்னா ஆர்சிபி வந்து ஆர்டிஎம் பண்ணும்போது மும்பை வந்து அந்த இடத்துல லாஸ்ட் பிட் வச்சிருந்தாங்கன்னா 18 கோடிக்கு ஆர்சிபி ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்கன்னா மும்பை கிட்ட மறுபடியும் வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதில் மும்பை வந்து 20 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா 20 கோடியை கொடுத்தா தான் ஸோ விராட் கோலியை வந்து ஆர்டிஎம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல ரூலு. ஏன்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசஸ் இந்த பிளேயருக்கு நான் இவ்வளோ வரைக்கும் பிட் பண்ணலாம் நினச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கும். அந்த விஷயம்னு சொல்லி தான் இந்த ஆர்டிஎம் ரூல் இன்வென்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆர்டிஎம் ரூல் எங்களுக்கு பிடிக்கல, நிறைய விஷயங்கள் இதில் வந்து முரண்பாடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹையஸ்ட் பிட்டர் வந்து பேடல் ரைஸ் பண்ணி உள்ளுக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டீமுக்கு ஆர்டிஎம் கார்டு கொடுக்காமே இருக்கலாம். ஏதாவது ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது அந்த டீமுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கிறதுக்காக கொடுக்கறது, மற்ற டீமுக்கு அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு ஆர்டிஎம் கார்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வேலிடான பாயிண்ட் தான். ஸோ அதாவது இப்போ வந்து 10 டீம் இருக்குது, 10 டீமுக்கும் ஆர்டிஎம் கார்டு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து 10 டீமுக்குமே வந்து அந்த இடத்துல வந்து ஆர்டிஎம் கார்டு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு தான் கொடுக்கறது. அதை மற்ற டீமுக்கு ஃபேவரபுளாக மாற்றுறதுக்கு இன்னொரு டீம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த ரூல் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஆர்டிஎம்ல வந்து கோர் பர்பஸ், அது வந்துட்டு ஒரு பிளேயரோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ற லெவல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ரோ எனக்கு சரியா புரியலையே அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து ஆர்டிஎம் அப்படிங்கிறது நீங்க இந்த மாதிரி ஒரு ரூல் இம்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் அவங்க பேடல் ரைஸ் பண்ணும்போது எல்லாருமே ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வராது. பட் இப்போ உங்களோட ரூல் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாருமே ஸ்டார் பிளேயர்ஸ், எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால தான் பேடல் ரைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஐபிஎல்ல வந்துட்டு எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வேல்யூக்குள்ள கொண்டு போய் ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம்னா ஸோ அது வந்துட்டு மற்ற பிளேயர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற பேடல்ஸ்க்கு வந்துட்டு அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து கொண்டு வர மாதிரி வந்து நான் பேச போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு பிளேயரோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறத வந்து இந்த ஜஸ்ட் ஒரு ஆர்டிஎம் கார்டு வந்து ப்ளே பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் பே பண்ணும். ஸோ அதே நேரம் இப்போ வந்துருக்கிற மிகப்பெரிய லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து 5 பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணணும். அதாவது 6 பிளேயர் இன்க்ளூடிங் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ நீங்கள் அந்த இடத்துல 75 crores அப்படிங்கிறதுக்கு மேலே செலவு பண்ணியிருப்பீங்க. அதாவது இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணி ஒரு ஆர்டிஎம் சொல்லியிருக்காங்க. 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணும்போது 75 கோடி அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ரிட்டன்ஷனை குறைக்க உங்களுக்கு ஆர்டிஎம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃப்ரான்ச்சைசஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஆர்டிஎம் ரூல் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு பிளேயர் வந்துட்டு நம்ம ரிட்டன்ஷன்லேருந்து குறைக்க ஆர்டிஎம் இன்க்ரீஸ் ஆனாலும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டிஎம்ஸ் எங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அப்போசிஷனுக்கு தான் அந்த இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்து ஃபைனல் பிட் கொடுக்க போறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் எதுக்கு ஆர்டிஎம் இது பண்ணணும், எல்லா டீமுமே அவங்களுடைய பிரைமரி பிளேயர்ஸை 75 கோடி செலவு பண்ணி ரீட்டைன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய சான்ஸ் 75 crores வந்து இருக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா எல்லா டீமுமே கம்மியான பர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லா டீமும் கம்மியான பர்ஸ் வச்சிருக்கும் போது ஆக்ஷனில் ஹெவி பிட் அப்படிங்கிற மாதிரி நடக்காது. லைக் லாஸ்ட் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி தான் அசால்ட்டாக கிராஸ் ஆகிட்டு இருந்தது. அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா மொத்தமாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிட்டேயே 45 கோடி கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ரொம்பவே வந்து பார்ஷியல் தான் பிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நிறைய
பிளேயர்ஸ் வந்து அன்சோல்ட் ஆகிறதுக்கான காரணங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆகும்போது கண்டிப்பாக குவாலிட்டியான பிளேயர்ஸே மெகா ஆக்ஷனில் வந்து அன்சோல்ட் ஆகிறது கிடையாது. பட் மினி ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த மெகா ஆக்ஷனே மினி ஆக்ஷன் மாதிரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரான்ச்சைசஸ் ஒரு கன்சர்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இவ்வளோ கன்சர்ன்ஸ் வந்து பிசிசிஐ கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ச்சைசஸ். இதுக்கு வந்துட்டு என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு சைட்லேருந்து அவங்க தான் டெசிஷன் எடுக்கணும். ஸோ அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒப்பீனியனை தான் வந்து நம்ம இப்போ கேட்டாகணும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இதுக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பேரலி வந்து யோசிச்சாகணும். நீங்கள் இந்த கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்கிறீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் வந்து உரித்தானதாக இருக்கணும். இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிற ரூல் வந்து அப்போசிஷன் டீமுக்கு ஹைபிட் கொடுக்குறவங்களுக்கு தான் உரித்தானதாக இருக்குது. ஸோ ஆர்டிஎம் அப்படிங்கிறது அதிகப்படுத்தினாலுமே அதை வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, 5 பிளேயரை ரீடைன் பண்ணுவாங்கன்னு சொல்கிற கருத்து எல்லாமே ஏற்றுக்கிற லெவலில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மீனோட ஒரு புதிய மீட் பண்ணுறேன். அன்றில் உங்களுக்கு விடைபெறுவது கிரிக்கெட் இன்ஜினியர்ஸ் தமிழ். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.